ஹலோ ஆல். நம்ம ஏற்கனவே புக் ஆஃப் டச்சஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அண்ட் ப்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து 290 லைன்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லோ தஸ் இட் வாஸ் திஸ் வாஸ் மை ட்ரீம் அப்படின்னு அவர் என்ன ட்ரீம் வந்துச்சுங்கிறத நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறதோட இன்ட்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ தாட் தட் இட் வாஸ் மே. இப்போ அவர் நினைக்கிறாரு இது மே மந்த் அப்படின்னு. அண்ட் இன் த டார்னிங் ஐ லே so I dreamed in my bed all naked and looked round, for I would been wakened by small birds a great heap. இது ஒரு மே மந்த் அப்படிங்கிறாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கணும். இட் வாஸ் அ மே மந்த். அதே போல் அவரோட பெட்டில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. விடியற் காலை சமயம், அதாவது டார்னிங் டைமில் நல்ல ஒரு ட்ரீம் வந்திருக்கு. என்ன ட்ரீம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாரு. ஏஞ்சி பார்க்குறாராம், சுற்றி முழிச்சு பார்க்குறாரு, வேக்கன் ஆகிட்டாரு. எதனால் அப்படின்னா ஸ்மால் பேர்ட்ஸ் வந்து கும்பலாக அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுதான், கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் ஹேட் ஸ்டார்டல்டு மீ அவுட் ஆஃப் மை ஸ்லீப். அதுதான் என்ன பண்ணிச்சு, என்ன திடுக்குன்னு எழுப்பி விட்டுச்சு. என்னோட தூக்கத்துலேருந்து என்னை எழுப்பி விட்டது இந்த ஸ்மால் பேர்ட்ஸ் தான். With sound and sweetness of their song, and as I dreamed, they perched along my chamber roof there without. இந்த சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான சவுண்ட்ஸோடு அது பாடிட்டுருக்கு. ஸோ என்னோடய ட்ரீமில் இதை நான் பார்த்துட்ருக்கேன். என் சேம்பர் சுற்றி என்ன பண்ணியிருக்கு, நான் படுத்திருக்க அந்த பெட்ரூமை சுற்றியும் இந்த பேர்ட்ஸோடைய சவுண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Upon the tiles and all about, and sang each in its own way. ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு குயில்னா அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கும், மைனானா அதுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்கும். அந்த மாதிரி அதோட சவுண்ட்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா பேர்ட்ஸ் எல்லாம் பாடிட்டுருக்கு. த மோஸ்ட் சோலன் ரவுண்ட்லே ஆஃப் நோட்ஸ் தட் எவர் மேன் பிலோ ஹாஸ் ஹியர்ட் ஃபார் சம் ஆஃப் தெம் sang low. சில பேர்ட்ஸ் வந்து ரொம்ப லோவாக பாடுது, சம் ஹை, சில பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக பாடுது. அண்ட் ஆல் ஆஃப் ஒன் அக்கர்டு, எல்லாருமே ஒரே அந்த சவுண்டு வாய்ஸ் அந்த இன்டென்ஷனோட பாடுறாங்க. ஆனால் ஒரு பேர்ட்ஸும் அதோடைய வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறார். டு டெல் இட் ப்ரீஃப்லி இன் அ வேர்டு. இப்போ அதை பற்றி இங்கே சொல்ல போகிறாரு. வாஸ் நெவர் ஹியர்ட் ஸோ ஸ்வீட் எல் லீவன் அன்லெஸ் இட் வேர் எ திங் ஆஃப் ஹெவன். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஹெவன் மாதிரி ஃபீல் ஆகுதான். அந்த அளவுக்கு கீச்சின்னு ஒரு பறவைகளும் வந்து இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்கு, அதோட சத்தங்களை வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மெரி சவுண்டு டியூன்ஸ் ஸோ ஸ்வீட். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, செம்ம ஹாப்பி சவுண்ட்ஸாக இருக்குது. அதோட தட் மோர் தென் டியூனிஸ் டவுன் கம்ப்ளீட். இது அந்த ஒரு டியூனிஸ் டவுனை விடவே இங்கே எப்படி இருக்கான் அந்த சத்தம், அந்த மியூசிக்கோடைய சவுண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, I would have given to hear them sing, for all my room began to ring. அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்ருக்கேன், அதோட மியூசிக் சத்தம் கேட்டுட்ருக்கேன். இந்த பேர்ட்ஸோட சிங்கை தான் சிங்குங்கிறாரு. என் ரூம் முழுக்க ஒரு ரிங் மாதிரி என்ன பண்ணிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கு. வித் த மியூசிக் ஆஃப் their harmony and instrument non melody was no where heard one half so sweet. அதோடைய அந்த பாடல்கள் வந்து ஒரு ஹார்மோனி மாதிரி வீடை சுற்றி கேட்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸோ ஸ்வீட்டாக இந்த வாய்ஸஸ்லாம் இருக்குது இந்த பேர்ட்ஸோடைய சத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார் அ கான்கர்ட் ஹாஃப் ஸோ மீட், ஃபார் தேர் வாஸ் நன் ஆஃப் தெம் தட் ஃபெயின்டு அப்படின்னா ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கிறது, ஒரு மாதிரி போலித்தனமாக இருக்கிறது சொல்லுவோம் இல்லையா. அதில் ஒன்று கூட அப்படி நடிக்கலையாம். எல்லா பேர்ட்ஸும் அதோட ரியாலிட்டி என்னவோ அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி பாடிட்டுருக்கு. டு சிங் ஃபார் ஈச் ஆஃப் தெம் டுக் பெயின்ஸ் டு ஃபைண்ட் அவுட் மெரி ஸ்கில்ஃபுல் நோட்ஸ் தே செப்பரேட்டட் நாட் தேர் ஃபெதர்ட் த்ரோட்ஸ். அதுக்குன்னு ஒரு எல்லாமே ஒரே மாதிரி அழகாக ஸ்கில்ஃபுல் நோட்ஸில் செம்ம ஹாப்பியாக அந்த சாங்ஸை பாடுதுங்க. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபெதர்டு த்ரோட், ஃபெதர்டு அப்படிங்கிறது பேர்ட்ஸை தான் சொல்கிறாங்க, அதுக்கு தான் ஃபெதர். விங்குடு பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஜ்டு பேர்ட்ஸ், இது எல்லாமே அந்த பறவைகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இங்கேயுமே ஃபெதர்டு த்ரோட், அதோடைய அந்த இனிமையான குரல், அதை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் பாடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் ட்ரூத் டு சே மை chamber was full well adorned with glass where all the windows neatly glazed. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் தங்கியிருக்க அந்த பெட்ரூம் முழுக்க, இப்போ இது அவர் கனவுல இருக்கிற இடத்த தான் டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு.
ஸோ தூங்கிட்டு இருக்கேன், வெளியே அந்த பறவைகள்லாம் கத்திட்டு இருக்குது. இப்போ என் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சேம்பர்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குது. வித் கிளாஸ்னால விண்டோஸ் எல்லாம் வந்து கிளாஸில் போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபுல் கிளியர் அண்ட் நாட் எ பெயின் வாஸ் கிரேஸ்டு தட் டு behold it was a great joy. இது வந்து நம்ம பார்த்தோம்னா அதில் எந்த ஒரு குறைகளுமே இல்லாத அளவுக்கு அந்த பீஸ் ஆஃப் கிளாஸஸ் வச்சு விண்டோ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா, அதான் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து அப்படியே செம்மையாக அப்படியே அதை பார்த்தாலே கிரேஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப கிரேட் ஜாயோட டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு சேம்பரில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் ஆல் த ஹோல் ஸ்டோரி ஆஃப் ட்ராய், அதெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா அந்த கிளாஸஸில், ஸ்டோரி ஆஃப் ட்ராய் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போ ட்ராய், அந்த ட்ராய் கதை இருக்கும் இல்லையா, வார், அது ஃபுல் ஸ்டோரியும் அப்படியே ஒரு பிக்சராக ட்ராயிங்காக விண்டோவோடைய அந்த கிளாஸஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. வாஸ் இன் த கிளாஸ் ராட் தஸ், அதில் அப்படியே ராட் பண்ணியிருக்காங்க, அப்படியே டெபிக் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஹெக்டர் அண்ட் கிங் பிராமஸ் யாரெல்லாம் இருக்காங்க இல்லை, ஹெக்டரோட ட்ராயிங் இருக்குது, கிங் பிராமஸ் இது இருக்குது, ஆஃப் அக்லஸோடது இருக்குது, கிங் லேம்டனோடது இருக்குது, ஆஃப் மிடா ஆஃப் அண்ட் ஆஃப் ஜேசன், இவங்க எல்லாரோட கதைகளும் அங்கே வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா ஆஃப் பாரிஸ் ஹெலன், பாரிஸோடது, ஹெலனோடது, லாவினியாவோடது அண்ட் மைன், இவரோட கதைகளும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவருடைய இருக்கக்கூடிய அந்த வீடு சேம்பரோடைய விண்டோவில் இருக்க கண்ணாடியில் இவ்வளோ பேருடைய கதைகளும் அப்படியே ஒரு சித்திரம் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காரு. And all the walls with color fine were painted text and gloss disclosed all of the ரோமன்ஸ் ஆஃப் த ரோஸ் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போது அந்த வால் இருக்கும் இல்லையா, வீட்டோட அந்த செவுறுகள், அது முழுக்க என்ன செம்ம கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே இப்போ நம்ம கோயிலுக்கெலாம் போனோம்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த வால் ஃபுல்லாகவே அவங்க காடோடைய அந்த ஒரு பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ முருகன் கோயில்னால் அந்த 6 படை வீடோடைய பிக்சரும் லைனாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே இந்த ரோமன்ஸ் ஆஃப் ரோஸோடைய அந்த ஸ்டோரி டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே பிக்சராக அந்த வீடு முழுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மை விண்டோஸ் வேர் ஷட் ஈச் ஒன் அண்ட் த்ரூ த கிளாஸ் ஷோன் சன் அப்பான் மை பெட் வித் பிரைட் பீம்ஸ். இப்போ அப்படியே அந்த விண்டோ வழியாக அப்படி என்ன பண்ணுவோம், சன்னோட அந்த லைட்டு ஒளிக்கீற்றுகள் வந்து இவரோட பெட்டுக்கு வரும். வித் மெனி கிளாட் கில்டட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் த ஹெவன்ஸ் டூ வேர் சோஃபர். இதை பார்க்க ஹெவனை விடவே ரொம்ப ஃபேரான ஒரு பிளேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ப்ளூ பிரைட் கிளியர் வாஸ் த ஏர். இது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஹெவன் அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்லியிருக்குது. த ஹெவன் டூ வேர் சோஃபர். நம்ம எப்பயுமே ஹெவன்னு சொல்லிட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இது எர்த்து, மேலே இருக்கக்கூடிய ஸ்கையை தான் ஹெவன் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்கை எப்படி இருக்கான், ப்ளூ பிரைட் கிளியராக இருக்கான். அண்ட் ஃபுல் டெம்பரேட் forsooth it was, nor neither too cold nor hot it was. டெம்பரேச்சர் செம்மையாக இருக்குங்க, ரொம்ப கோல்டும் இல்லை ரொம்ப ஹாட்டும் இல்லை. நார் இன் ஆல் த ஹெவன்ஸ் வாஸ் ஏ க்ளவுட். அந்த ஸ்கை முழுக்க நல்ல ஒரு அப்படியே க்ளவுட்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஸ் ஐ லே தஸ் ஒண்டர்ஸ் லவுட் ஐ தாட் ஐ ஹியர்ட் த ஹன்ஸ்மேன் ப்ளோ. இப்போ நான் இதெல்லாம் அப்படியே வர்ணிச்சுட்டு இவர் சொல்லும்போது இப்போ அவரோட கனவுல என்ன அடுத்த சீனரி காமிக்கிறாராம், ஏதோ சத்தமாக கேட்குதே, ஒண்டர்ஃபுல்லான சவுண்டு ஒன்று கேட்குதே, அது என்னன்னு நான் கேட்டு பார்த்தேன். அந்த சத்தம் ஹன்ஸ்மேனோட ப்ளோ சவுண்ட். அவங்க வந்து அந்த சங்கு மாதிரிலாம் வச்சு முழங்கிட்டு ஊதிட்டு இருப்பாங்களே ஹார்ன் வச்சு, ஸோ அந்த சத்தம் கேட்குது அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு, டு ட்ரை ஹிஸ் ஹார்ன் அண்ட் ஃபார் டு நோ வெதர் இட் வாஸ் கிளியர் ஆர் ஹோர்ஸ் இன் சவுண்ட். And I heard going both up and down men, horses, hounds and other things, and all men speaking of hunting. நான் போனேன், இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பர்சன்ஸ் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஹன்ஸ்மென், வேட்டையாடுறதுக்காக வந்த ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஹார்னை வச்சுட்டு ஒருத்தன் சத்தம் போட்டு கூப்பிட்றான், அந்த முழக்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உடனே நான் வேகமாக கீழே இறங்கி அங்கே போய் பார்த்தா மென்னு ஹார்ஸு ஹவுன்ஸ் இது எல்லாம் இருக்குது. அதில் ஹண்டிங்கை பற்றி எல்லா மென்னும் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஹவு தே வுட் ஸ்லே த ஹார்ட் இன் ஸ்ட்ரென்த்
and how the heart had at length become so weary, I know not what, and right anon when I heard that how that they would a hunting go. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொல்லலாம், எப்படி மான்களை வேட்டையாடலாம், அதோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வந்து அதை எங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து தாக்கலாம், இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஹார்டான ஒர்க் தான், ரொம்ப டயர்டான ஒர்க் தான் அப்படின்னு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். அந்த டிஸ்கஷனை இவர் கேட்டுட்டு அங்கே நின்று நானும் அதை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. I was right glad and swiftly rose, took my horse and forth I went. இது கேட்டோன்னே எனக்கு செம்ம ஹாப்பியாகி நானும் அப்படியே எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், அவங்க கூட போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோடய ஹார்ஸ் எடுத்துகிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் மை சாம்பர் வித்தவுட் ஸ்டின்ட், எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்லாமல், அதான் ஸ்டின்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் 1 மணி நேரம் இருந்துட்டு வரேன் அப்படிலாம் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இல்லாமல் எதையுமே யோசிக்கல, வண்டி எடுத்து நான் பாட்டு கிளம்பிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஹார்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாராம். Till I came to the field without, there overtook I a great road. இப்போ சொல்கிறாரு, அவங்க கூட சேர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இங்கே தெரியாது எதுவும் இல்லை, நான் போய் அவங்க கூட சேர்ந்து இந்த ஹன்ஸ்மேன் கூட நானும் ஹண்டிங்க்கு போகிறேன்னு சொல்கிறாரு. Of a huntsman and of foresters with many relay and tractors, and of they hailed to the forest fast, and I with them. So at the last I asked one laid a tracker. இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஹன்ஸ்மேன் இருக்காங்க, ஃபாரஸ்டர் இருக்காங்க, ட்ராக்கர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த வழியாக போனோம்னா இந்த அனிமல்ஸ் இங்கே இருக்கும், அங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹண்டிங்க்கு போகணும், நம்ம பாட்டு போகக்கூடாது இல்லையா. இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இதில் எப்படி எல்லாம் எங்கெங்கெல்லாம் போகலாங்கிற ஒரு கணிப்போடு அவங்க எல்லாம் ஒரு திட்டம் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ நானும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்கர் கிட்ட கேட்குறாராம். என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபெல்லோ ஹூ டஸ் ஹண்ட் ஹியர். அந்த ட்ராக்கரை பார்த்து யார் இதை ஹண்ட் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், கோத் ஐ அண்ட் ஹீ ஆன்சர்ட் அகெயின். அவங்களும் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான், சார் த எம்பரர் ஆக்டேவியன். அண்டர்லைன் பண்ணிக்கணும், எம்பரர் ஆக்டேவியன். அப்போ அந்த ஹண்டிங்கை பண்ணது யாருன்னு கேட்டதுக்கு இந்த ஹண்டிங்கை பண்ணது ஆக்டேவியன் எம்பரர் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணதாக சொல்கிறாங்க. Quote, he and his here fast by, for God's sake, in good time அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டைமில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ கடவுளோட பேரில் நல்ல டைமில் அவர் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து அந்த எம்பரர் ஆக்டேவியன் வந்து இது பண்ணது அப்படின்னு. உடனே இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கோட் ஐ கோ வி ஃபாஸ்ட் அண்ட் பிகின் டு ரைடு. வா வேகமாக போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய ஹண்டிங்கை. When we came to the forest side, every man did right anon. As to hunting, what should be done? The master of the hunt, hot food. ஓகே, எல்லாம் வாங்க கிளம்பலாம், இதுதான் கரெக்டான டைம், ஃபாரஸ்ட்டை நோக்கி நம்ம போகணும். ஒருத்தருமே ரெடி ஆகிட்டாங்களாம் ஹண்டிங்க்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததும் சரி, இப்போ நம்ம பண்ண போகிறதும் சரி, எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹண்டிங்க்குன்னு ஒரு மாஸ்டர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் அவங்களோடதை வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. On the great horn blow 3 notes. நோட் பண்ணிக்கணும். அப்போ அந்த ஹார்னில் எத்தனை வாட்டி அந்த வந்து ப்ளோ பண்ணியிருக்காங்கன்னா 3 நோட்ஸ் வர மாதிரி, 3 சவுண்டு 3 டைம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நோட்ஸ் வந்து ப்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஹண்டிங் வந்து பிகின் பண்ண மாதிரி. அட் த அன்லீசிங் ஆஃப் ஹிஸ் ஹவுன்ஸ், கூடையே வந்து லீஸ்னால் ஏதாவது ஒரு கயிறு போட்டு கட்டி வைக்கிறது. அன்லீஷிங் ஹவுன்ஸ், வேட்டைக்கு நாய் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஹவுன்ஸு வேட்டை நாய், அதான் ஹவுன்ஸு. அது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன் while the heart found is hallowed and pursued as fast a longish time till at the last. இப்போ என்னம்மா அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ யாரை வந்து வேட்டையாட போகிறாங்க, யாரை தேடிட்டு போகிறாங்கன்னா ஹார்ட், ஒரு டீர் மான்குட்டி இதெல்லாத்தையும் தேடிட்டு போகலாம், அது எங்கே இருக்கும், அதே நேரத்துக்கு நம்ம போகணும், அது நம்ம கரெக்டாக போனோம்னா தான் அது என்ன பண்ண முடியும், ஹண்ட் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. The heart turned back and slipped away from all the hounds to hidden place. The hounds had overshot and all on a false scent they did fall, at which the huntsman wonders fast. இப்போ அப்படியே அந்த இதுலேருந்து புறப்படும் மம்பு மாதிரி இருக்க வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவங்களுடைய இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விட்டுட்டுருக்காங்க. கூட அந்த ஹன்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி அப்படியே பதுங்கி கூப்பிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்களாம். இதில் எல்லாம் நமக்கு முக்கியமாக 1 மார்க்ஸ் மாதிரி எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை.
Below recall at last I had gone walking from my tree. சரி இதெல்லாம் போகும்போது இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாராம், அந்த ட்ரீ அவர் இருந்த இடத்துலேருந்து அப்படியே நடக்க போகிறாரு. And as I went there came by me I will that fawned on me as I stood. வெல்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீமேல் டாக், அந்த டாகை தான் வெல்ப் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ஃபாண்டு, குட்டி, மான் குட்டி. இது எல்லாத்தையும் அங்கே பார்க்குறாரு போல இருக்குது. That followed and not understood. அது ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு, பட் எங்கே என்னெல்லாம் தெரியல. ஓரளவுக்கு அப்படியே நடந்து அப்படியே ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. It came and crept to me down low, just as if me it did know. Held down its head and dropped its ears, and laid down all smooth its hair. I would have caught it but at once. இப்போ இவர் வந்து நானும் வந்து பண்ணிட்டேன், சாதிச்சிட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதை பிடிச்சி அந்த மான்குட்டியோ இல்லை எதையோ ஒன்று என்ன பண்ணிட்டாரான், இப்போ வேட்டையாடிட்டாரு. அப்படியே அது தலை எப்படி இருக்குது, அதோட ஸ்கின் அப்படியே சாஃப்டாக இருக்குது, நானும் வந்து ஒரு வழியாக பிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. It fled and from me was gone, and I did follow, and forth it went, down by a flowery green path went. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ஒரு வழியாக சாதிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், எவ்ரிதிங் கான், நான் ஒரு க்ரீன் ஃப்ளவரி ஒரு கார்டன் மாதிரி, ஒரு பார்க் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பாத்வே, நல்லபடி பசுமையான ஒரு வயல்வெளியில் இப்போ நான் நடக்கிறேன். நிறைய பூக்களாக அங்கே வந்து நிறைய இருக்குது. ஃபுல் திக் வித் கிராஸ், ஃபுல் சாஃப்ட் அண்டு ஸ்வீட். அப்படியே எப்படி இருக்கான், அப்படியே பச்சை பசேர்னு நிறைய புற்களாக நினைஞ்சிருக்கு, அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்குது. வித் ஃப்ளார்ஸ் ஃபில்டு ஃபேர் அண்டர் ஃபீட், அப்படியே கால் கீழே. ஏன்னா இது ஃபாரஸ்ட்டு, அப்போ எவ்வளோ மரங்கள் இருக்கும், அங்கே எவ்வளோ பூக்கள் கொட்டி கிடக்கும், அதை சொல்கிறாரு. இதோட நமக்கு வந்து 400 லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. And little used it seemed thus for both flora and cypress. இது பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளோரா வந்து இந்த பிளான்ட்டோடைய goddesses, சைப்ரஸ் வந்து வெஸ்ட் விண்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ பூக்களை விழ வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. They who make the flowers grow had made their dwelling there. இந்த இடம் தான் அவங்களோட வசிப்பிடம். யார், இந்த ஃப்ளோரா goddesses ஃப்ளோராக்கும் நம்ம வெஸ்ட் விண்டு காட் ஆஃப் வெஸ்ட் விண்டுக்கும் இதுதான் வந்து பிளேஸ். இங்கே தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளோ ஃப்ளாஸையும் வளர வைக்கிறது அவங்க தான். ஐ நோ ஃபார் இட் வாஸ் சச் டு பிஹோல்டு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அவங்க இங்கே தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆஸ் ஈச் த earth in envy would be gayer now than the heavens. gayer அப்படிங்கிறது ஹாப்பியர். இங்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, அந்த earth பார்த்து ஹெவனே பொறாமப்படுமா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபாரஸ்ட் பார்க்க இருக்கான். இப்போ ஹெவன் வந்து எப்படி எப்படி அழகான ஒரு பிளேஸாக இருக்குமோ அதை விட தென் த ஹெவன்ஸ் இது ரொம்ப ஹாப்பியராகவும் ரொம்ப சூப்பராகவும் டெக்கரேஷனாகவும் இருக்குது. டு ஹாவ் மோர் ஃப்ளார்ஸ் டைம்ஸ் 7 தென் இந்த ஸ்கை ஸ்டார்ஸ் தேர் பி. ஸ்கையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை விடவே 7 மடங்கு அதிகமான பூக்கள் வந்து இங்கே நிறைய அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறார். இட் ஹேட் ஃபர்கெட் த பவர்ட்டி. இதை பார்க்கும்போது நம்மளுடைய வறுமையே மறந்து போயிருமா, அந்த அளவுக்கு இங்கே அப்படியே பூத்து கொள்ளுங்குது. இப்போ அப்படியே இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்டோடைய டிஸ்கிரிப்ஷன் தான். That winter with his cold morrows had made it suffer, and his sorrows all was forget as could be seen. For all the wood had waxed full green, sweetness of dew had made it wax. அதாவது எப்பயுமே வின்டர் வந்து அவங்க சஃபரிங் டேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வின்டர் டைம் எப்படி இருக்குன்னா, மாரோ ரொம்ப கோல்டு மாரோவில் இந்த வின்டர் டைமில் எல்லோரும் சஃபர் ஆவாங்க, சாரோஸ் தான் அதிகமாக இருக்கும். நெகட்டிவிட்டியை சொல்கிறதுக்கு தான் அவங்க வின்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வின்டர் கூட மறந்து அந்த சாரோனஸ் கூட இதை பார்த்தா மறந்துடுமா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இதை பார்த்தா ஜாலியாகிடுவோம். ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே பச்சை கலர் வேக்ஸ்ட், அப்படியே வேக்ஸ் பண்ண மாதிரி இருக்கான், க்ரீன் கலரில் அப்படியே பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப ஸ்வீட்னஸோட. So there is no need to ask if there were many green trees or wooded thickest full of leaves, and every tree stood by itself from all the others 10 feet or 12. இங்கே அப்போது அதோடைய இதுதான் நிறைய மெனி க்ரீன் ட்ரீஸ் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதுவும் சும்மா இல்லை, ஒரு மரமும் ஓடையாலாம் அப்படியே திக்காக அவ்வளோ இலைகள் பூத்து தொங்குது. இப்போது இந்த டைம்லலாம் ஆட்டம்லலாம் பார்த்தோம்னா மரம் அப்படியே மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லா இலையும் கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரி இல்லை, நல்ல வசந்த காலத்தில் எவ்வளோ அப்படியே இலையெல்லாம் பூத்து பச்சை சேர்னு இருக்கும் மாதிரி திக்கஸ்ட் ஃபுல் ஆஃப் லீவ்ஸாக இருக்குது. ஒரு ட்ரீமே பார்க்குறதுக்கு வந்து நிறைய தனித்தனியாக லைனாக நின்றுட்டுருக்கு. ஒன்று 10 feet ஆர் 12 feet அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரீஸோடைய ஹைட்டு 10 feet ஆர் 12 feet அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. 12 அடி இல்லைனா 10 அடி.
such great trees, so huge of strength, of 40 or 50 fathom length. ரொம்ப பெரிய பெரிய மரம் இருக்கும் இல்லையா, நல்ல இப்போ எப்படி ஆலமரம் புளிய மரம்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வேர் கீழே ரொம்ப ஆழமாக இருக்கும். மேலே அந்த மரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதோட வேர் ஆழம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே தான் சொல்கிறார், 40-50 fathom, அவ்வளோ அடியில் 40 அடி இல்லை 50 feet லென்த்துக்கு என்ன பண்ணுதான் இந்த மரத்தோட வேர்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக ஊனி நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. clean without branch or stick, with broad crowns and likewise thick, they were not an inch asunder. அதாவது அப்படியே துண்டு துண்டா அப்படியே ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு வந்து ஒரு மரம் இப்படி இருக்கான், ஒரு மரம் அப்படியே ஒரு மாதிரி க்ரௌன் வச்ச மாதிரி இருக்கான், ஒன்று ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. அதோட ஸ்டிக்கு, அதோட பிரான்ச் ஆஃப் ஸ்டிக் ஒரு மாதிரி இருக்குது, ப்ராட் க்ரௌன்ஸு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்காரு. இது எல்லாமே அந்த ட்ரீஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான். அசாண்டர்னா அப்படியே விட்டு விட்டா துண்டு துண்டான்னு சொல்லுவோம்ல அது. அண்ட் தேர் வாஸ் ஷேடோ ஆல்வேஸ் அண்டர், ஏன்னா அவ்வளோ மரங்கள் இருக்கும்போது அங்கே வெயிலுக்கு வாய்ப்பே இல்லை, ஃபுல்லாக ஷேடோ. அண்ட் மெனி அ ஹார்ட் அண்ட் மெனி அ ஹிண்ட் வேர் போத் பிஃபோர் மீ அண்ட் பிஹைண்ட். ஹார்ட்னா தான் சொன்னோம்ல, மேல் டீர், நிறைய மேல் டீர் அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சு ஓடிட்டுருக்கான். மெனி அ ஹிண்ட், ஹிண்ட் அப்படின்னா உத்து பார்த்தா என்ன அனிமல்னு தெரியல, ஆனால் நிறைய அனிமல்ஸோடைய கால்கள் அப்படின்னு தெரியுதான். அப்படியே அந்த பக்கம் செடி இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஆனால் அந்த அனிமலோடைய கால்கள் மட்டும் தெரியுது, அதான் ஹிண்ட். மெனி ஹிண்ட் மெனி ஹார்ட் அப்படி அங்கிட்டு ஓடிட்டுருக்கு எனக்கு முன்னாடி. ஃபான்ஸ் 4 year old பக். பக் அப்படிங்கிறது வந்து இதுவுமே கொஞ்சம் பெரிய டீர், அதுலேயும் மேல் டீரை வந்து பக்ஸ் அப்படிங்குவாங்க. ஃபான் அப்படின்னா குட்டி மான், குழந்தை இருக்கும்ல அது, 4 years old சின்ன குட்டி மான் இருக்கான். அப்புறம் பக் இருக்குது, டஸ். த வுட் வாஸ் ஃபுல் அண்ட் மெனி ரோஸ், அப்படியே மரங்கள் லைனாக நிறைய இருக்குது, இந்த காடு முழுக்க நிறைய அனிமல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மெனி ஸ்குரல்ஸ் தேர் தட் சாட் ஹை இன் த ட்ரீஸ். ஸ்குரல்ஸ், இந்த அணில்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த மரத்தோட மேலே போய் உச்சியில் உட்காந்துட்டுருக்கு. அண்ட் கிரீவ் ஃபேட், சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போய், அப்படின்னா இந்த காட்டில் அதுங்களுக்கு ஃபுட்டுக்கு பஞ்சம் இல்லைங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன் தேர் ஓன் வே மேட் தேர் ஃபீஸ்ட் ப்ரீஃப்லி, இட் வாஸ் ஸோ ஃபுல் ஆஃப் பீஸ்ட் தட் தோ ஆல்கஸ் த நோபல் கவுண்டர். ஆல்கஸ்ங்கிறவர் வந்து ஒரு கால்குலேட்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு கால்குலேட்டர். அவரால் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இங்கே வந்து எவ்வளோ இருக்குது என்னங்கிறத எண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அனிமல்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. had set to reckoning that encounter and reckoned with his numerals 10. அதான் நம்பர்ஸை வச்சு என்ன பண்ண முடியாது, இப்போ இதை கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். ரெக்கவுண்ட் அப்படின்னாலே அந்த கால்குலேஷன் பண்ணுறது தான், கவுண்டிங் தான். for by those numerals all may ken, if they be skillful, all the sum there, and tell of everything the number. இதை வந்து எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் அப்படியே கவுண்ட் பண்ணி சம் போட்டு பார்த்து இவ்வளோ மரம் இருக்குது, இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்ண முடியாது, அவராலே கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Yet even he would fail to reckon the wonders that in dream did beckon. அதாவது இவர் அப்படியே அந்த ரெக்கார்டுங்கிறது கால்குலேஷனில் சொல்கிறாங்க. பெக்கான் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து கையிலே சொல்லி வையே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே சைகை காமிப்பாள், அதான் பெக்கன். அப்படியே இந்த ட்ரீமில் வந்து அவருக்கு தெரியுதா இங்கே என்னென்னலாம் நடக்குது, இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கே, அப்பா அந்த ட்ரீம் என்னை ஆட்டி படைக்குது, அது கை அசைவிலே என்னை ஆட்டி படைக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. பட் ஃபோர்த் தே roamed wonders fast down the wood till at the last I was aware of man in black. ஓகே, இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கேயும் நான் ஒண்டர்ஃபுல்லான இந்த ஃபாரஸ்ட்டில் ஜாலியாக அங்கேயும் ரோம் பண்ணி நடந்துட்டுருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு வுட்டு அப்படின்னா மரத்தை கூட எடுத்துக்கலாம். அங்கே ஒரு மரத்துக்கு கீழே நான் ஒரு பர்சனை பார்த்தேன், மேன் இன் பிளாக். இந்த இடத்துல பிளாக் யார் சொல்லியிருக்காங்க, ஜான் ஆஃப் காண்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோ இந்த மேன் இன் பிளாக். against that sat there and turned his back against an oak, a huge tree. அவர் எங்கே உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் திரும்பி முதுகு பக்கம் காமிச்சிட்டு ஒரு ஓக் ட்ரீ அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்ன ட்ரீ கீழே அவர் உட்காந்துருந்தானா ஓக் ட்ரீ, ஒரு பெரிய ட்ரீ கீழே உட்காந்துருக்காரு. லார்ட் தாட் ஐ ஹூ மே திஸ் பி. நான் அப்படியே யோசிக்கிறேன், யாராக இருக்கும் இது, வாட் எயில்ஸ் ஹிம் ஸோ தட் ஹீ சிட் ஹியர்.
எதுக்காக, என்ன காரணத்துக்காக அவர் இங்கே உட்காந்துருப்பாரு, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிறாராம். அண்ட் ரைட் ஆனன் ஐ வென்ட் ஃபுல் நியர். நான் அப்படியே பக்கத்தில், அவர் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் நான் போயிட்டு சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாராம், ரொம்ப க்ளோஸில் போயிட்டாராம். Then found I sitting there upright. அப்படியே பக்கத்தில் போய் ஜம்முன்னு உட்காந்துட்டேன். A handsome and well formed knight. In his manner I thought him so, of good size and young and low, of the age of 24 years. எனக்கு தெரிஞ்சு 24 வயசில் ஒரு பையனாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், ஒரு நைட்டு மாதிரி இருக்கார். அவரோட மேனர் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நல்ல சைஸு, நல்ல யங்கான ஒரு பர்சன் தான். இந்த 24 இயர்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜான் ஆஃப் காண்ட்டுக்கு மேபி 4 and 20 years. Upon his beard but little hair. அவருக்கு பியர்டு வந்து ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக இருக்குது. அண்ட் ஹீ ஹாஸ் clothed all in black. அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவர் லிட்டில் பியர்ட் வச்சுருக்காரு, ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஏன்னா அவங்க இதுதான் நம்ம முன்னே பார்த்துட்டோம், அவங்க ஒய்ஃப் இறந்தனால சோகத்தில் கருப்பை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ வாக் சாஃப்ட்லி அட் ஹிஸ் பேக். அப்படியே மெதுவாக ஒரு பக்கத்தில் போயிட்டேன் பின்னாடி. And there I stood as still as art. The truth to tell, he saw me not. இவ்வளோ பக்கத்தில் போயும் அவருக்கு கவனம் ஏன் மேலே இல்லை, அவர் இன்ன வரைக்கும் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. Because his head was hanging down and with a deadly sorrowful sound. ஏன் அப்படின்னா அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சாரோவில் அவர் இருக்காராம். அதனால் பக்கத்தில் யார் வராங்க போகிறாங்க, நம்ம சோகத்தில் அப்படியே ஒரே விஷயத்தை அப்படியே இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்மளை கூப்பிட்டா கூட கவனிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி. He made in rhyme 10 verse or 12 of lamentation of himself, most pitiful, most full of ruth. இப்போ அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு 10 இல்லைன்னா 12 வேர்ஸ்னால் ஒரு போயம் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது 10 or 12 அண்டர்லைன் பண்ணிக்கணும். 10 or 12 வேர்ஸ் வந்து அப்படியே லேமெண்டேஷனாக புழம்பல் மாதிரி அவருக்கு அவரே ஏதோ சொல்லிக்கிட்டு அப்படியே 10 லைன் ஏதோ பாடிட்டு எழுதிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப பிட்டிஃபுல்லாக, ஐயோ பாவமே அப்படி இருக்கா. That ever I heard, for by my truth, it was great wonder that nature might suffer any creature to have such sorrow and not be dead, full piteous, pale and nothing red. இப்போ இவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது என்ன தெரியுதா, ரொம்ப வந்து அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கார். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் கேட்குறது எல்லாமே உண்மை தான். அவர் ஏதோ சோகத்தில் ஒரு பாட்டு பாடுறாருல, ஐ ஹியர்டு ஃபார் பை தட் மை ட்ரூத். அது நேச்சரே பார்த்து ஒண்டர் ஆகிற அளவுக்கு ஏதோ அவ்வளோ சஃபரிங்கில் வந்து அவர் பாடிட்டுருக்காராம். அவ்வளோ வந்து ரொம்ப சாரோவில் இருக்காராம். டெட்டை விட ரொம்ப கொடுமையான சாரோவில் இப்போ அவர் இருக்கார். இது பார்க்க எப்படி இருக்கா, ரொம்ப பிச்சியா பேல் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் வெளுத்து போன மாதிரி இருக்கிறது. நத்திங் ரெட் அப்படி இப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும்போது நம்ம கன்னத்தில் வந்து ஒரு ப்ளஷ் மாதிரி வரும், மூஞ்செல்லாம் ரொம்ப நேரம் சிரிச்சோம்னா அப்படியே சிவப்பாக இருப்போம். இப்போ ரெட் இல்லை அப்படின்னா, நத்திங் ரெட் அப்படின்னா நார்மலாக அப்படியே சோகமாக உட்காந்துருக்கோம். இதில் ப்ளஷ் வரதுக்கோ சிரிக்கிறதுக்கோ நம்ம ஃபேஷியல் நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு அங்கே வேலை இல்லையா. ஸோ நத்திங் ரெட், ரொம்ப சோகத்தில் அவர் உட்காந்துருக்காருங்கிறது அப்படி சொல்கிறாங்க. He spoke a kind of song without a note, it was not sung, and it was thus, for full well I can repeat it, right thus it began, I have of sorrow so much worn. இப்போ போய் கேட்குறாராம், ஸ்டார்ட் பண்ணேன், அவன் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. அது வந்து எப்படி இருக்கான், ஒரு கைண்ட் ஆஃப் சாங் மாதிரி இருக்குது. ஆனால் எந்த ஒரு நோட்டும், இப்போ பாட்டுனா அதுக்குன்னு ஒரு ரைம் இருக்கணும், அப்படியே இதில் முடியணும், இதில் ஆரம்பிக்கணும், ஒரு ரைமிங் இருக்கணும் அப்படிலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இது பாட்டுங்கிறது பாடிலாம் காமிக்கல, உட்காந்து சோகத்தில் ஒன்றும் பாடலை. அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு அவர் அந்த சோகத்தை புழம்புறத அவர் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு சாங் அப்படின்னு. ரிப்பீட் இட் ரைட் thus it began, I have of sorrow so much worn. இந்த நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம், என் மனசு முழுக்க இப்போ என்ன தான் இருக்குது, ஐ ஹாவ் அ சாரோ தான், அதை தான் நான் இப்போ ஜெயிச்சு வின் பண்ணி வச்சுருக்கேன், வெறும் சாரோ மட்டும்தான் இப்போ எதுக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். தட் ஜாய் ஐ ஹாவ் நெவர் none, now that I know my lady bright, whom I have loved with all my might, is from me dead and is gone, and thus in sorrow left me alone. என்ன சொல்கிறாராம், என்கிட்ட இப்போ ஜாய்ங்கிற விஷயம் கிடையாதுங்க, ஜாய் இல்லை என்கிட்ட. அடுத்தது வந்து என் லேடி லவ், என்னோடய லேடி பிரைட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மை லேடி பிரைட் இப்போ என்கிட்ட இல்லை. அவங்கள தான் நான் ஒரு காலத்தில் ஃபுல் மைட்டோட அப்படியே ரொம்ப ஃபுல் எனர்ஜியோட லவ்விங்காக அப்படியே லவ் பண்ணது அவங்கள தான். இஸ் ஃப்ரம் மீ
டெத் அவங்க இறந்து போய் என்கிட்டேருந்து போயிட்டாங்க. இப்போது என்ன இந்த சாரோ என்ன பண்ணிடுச்சான், என்ன இந்த சோகம் கவலை வந்து என்னை தனிமையில் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Alas, death, what ails you, that you could not have taken me when you took my lady sweet, who was so fair, so fresh, so free, so good, as all men might see here. டெத்துக்கிட்டே கேட்குறாரா, என்ன டெத்து, நீ என்ன எடுத்துக்க வேண்டியதானே, என் லேடி லவ் மட்டும் எடுத்துகிட்டே, அது எவ்வளோ நல்லவ, எவ்வளோ குட்டானவ, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷானவ, அவளை போய் எடுத்துக்கிட்டே, என்னையும் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியுமா அவள் எவ்வளோ குட்டுன்னு, ஆனால் அவளை நீ எடுத்துகிட்டே, என்னை எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆஃப் ஆல் குட்னஸ் she had no peer when he would made thus his complaint. இப்போ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ வந்து யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். கம்ப்ளைண்ட். his sorrowful heart began to faint. இவர் அப்படியே இப்படி மயக்கம் ஆகிற மாதிரி ஆகுதான் அவரோட இதயம். அந்தளவுக்கு வலி வேதனையில் புலம்பி அவர் இதயமே வந்து ஃபெயிண்ட் ஆயிடுச்சான். his spirit waned as one dead. வேண்ட் அப்படின்னு அப்படியே தேஞ்சு போகிறது. ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டு, இந்த நைட்டோட ஸ்பிரிட் எப்படி ஆயிடுச்சான், அப்படியே வேனிங் ஆயிடுச்சு. வேனிங் மூன் மாதிரி இப்படி தேஞ்சு போயிடுச்சு, இறந்து போன மாதிரி. த பிளட் வாஸ் ஃப்ளட் ஃபார் பியூர் ட்ரெட். இது வந்து ஏதோ உயிர் இருக்குது ஆனாலும் நடமாடும் பீனம் மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. Down to his heart to see it warmed, for well it felt the heart was harmed, to find out also why it felt bad by nature, and for to make it glad, for it is the member principle. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நேச்சர் வந்து இவருக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணிட்டதாகவும், இதனால் இவர் ரொம்ப இப்போ பேடாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன் இப்படி பண்ணிச்சு, எப்பயுமே வந்து ஹாப்பினஸ் தானே இந்த நேச்சர் கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருச்சின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃப் த பாடி, and that made all his hue change the wax green and pale, for there no blood was seen in any manner of limb of his, and therewith when I saw this. அதாவது இவரை நான் பார்த்த வரைக்கும் என்ன இல்லை, எந்த ஆங்கிள்லையுமே அவர்கிட்ட ஒரு உயிரோட்டம் இருக்க மாதிரியோ, நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரியோ, நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியோ இல்லை. அந்த அளவுக்கு இப்போ என்ன ரொம்ப வலி வேதனையில் நிறைஞ்சி நம்ம நைட் வந்து இருக்காராம். He fared so badly where he sat. I went to stood right at his feet. இப்போ அவர் பார்க்கவே ரொம்ப பேடாக இருக்கார், உட்காந்துருக்கார் இல்லையா, ரொம்ப சாரோஃபுல்ல. நான் என்ன பண்ணுறேன், அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அண்ட் greeted him but he spoke not. இவர் போய் அவர்கிட்ட ஹாய் என்னங்காச்சு அப்படின்னு கேட்குறாராம், பட் அவர் பதிலே சொல்லலை. பட் ஆர்கியூடு வித் ஹிஸ் ஓன் தாட் அண்ட் இன் ஹிஸ் மைண்ட் டிஸ்பியூட்டட் ஃபாஸ்ட். அவருடைய அந்த ஓன் தாட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி, மனசுக்குள்ளேயே நம்ம பேசிக்கோல அந்த மாதிரி இருக்காராம். Why and his life might last, why and how his life might last, he felt his sorrow did so smart, and lay so cold upon his heart, so through his sorrow and heavy thought it seemed that he had heard me not. அதாவது அவர் லைஃப் முழுக்க இழந்துட்டாராம், ஃபுல் சாரோவில் இருக்கார். ஸோ ஸ்மார்ட்டுங்கிறாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸ்மார்ட் அப்படிங்கிறது சூப்பர் எக்ஸலண்ட் அந்த ஸ்மார்ட் கிடையாது. இந்த இடத்துல வந்து பெயின், அப்படியே நம்மளை துளையிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் பெயின், அதை தான் ஸ்மார்ட் அப்படிங்குவாங்க. அண்டிலே கோல்ட் அப்பான் ஹிஸ் ஹார்ட், அப்படியே இதயம் முழுக்க அப்படியே நின்று போச்சு, ரத்த ஓட்டம் இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போன இதே மாதிரி அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஹெவி தாட்டு ஹெவி சாரோவில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால தான் நான் என்ன பேசுகிறேங்கிறத அவர் என்ன பண்ணல, லிசன் பண்ணல. For he had well nigh lost his mind, though pan that men call God of kind. ஸோ அவர் இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல இல்லை, அவரோட மைண்டே அவர் என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. Might at his sorrow be ever so wrath, yet at the last to say right sooth, he was aware of me where I stood. ஓகே, அதாவது அந்த அளவுக்கு கோவத்துலேயும் சாரோவிலையும் அவர் இருக்கார். அதனால என்ன பண்ண, என்னை கவனிக்கல. இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறாரு. ஹி வாஸ் அவர், இங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு என்னை திரும்பி பார்க்குறாராம். நான் தான் அவர் பக்கத்தில் இப்போ நின்றுட்டுருக்கேன். பிஃபோர் ஹிம் அண்ட் டிட் டோஃப் மை ஹூட், நான் என்னுடைய தொப்பியை கழட்டி அவர்கிட்ட வச்சேன், அவருக்கு முன்னாடி வச்சேன். அண்ட் greeted him the best I could, debonairly and nothing rude. He said, I pray you be not wrath, I heard you not to tell the truth.
இப்போ தான் அவர் சொல்கிறாராம், ஐயோ சாரிங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க நான் கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க, என் மேலே கோவப்படாதீங்க, நான் மைண்ட் அப்செட்டில் இருந்தனால நீங்கள் என்ன பேசுனீங்க நான் கேட்கல, சொல்லுங்கள் இப்போ என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் பேசுகிறாராம். நாட் டிட் ஐ see you சார் மோஸ்ட் ட்ரூலி குட் சார் நாட் இல் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் உங்களை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். அதுக்கு இவர் பதில் கோட் I am right sorry if I by art have striped you out of your thought. Forgive me if I did mistake. அவர் சாரி சொன்னோன்னா இவர் பதிலுக்கு சாரி சொல்கிறார். இவர் சாரிங்க, நீங்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, நான் எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு இவரோட இதில் கேட்குறாரு. Why your amends are easy to make அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை வந்து உங்களை ஈஸியாக்கக்கூடிய எண்ணத்துலேருந்து ஏதோ ஒன்று யோசிச்சு நம்மளே கொஞ்சம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம் மைண்டுக்குள்ளே. ஸோ அதுலேருந்து உங்களை நான் ஏதாவது வெளியே கொண்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாராம். கோட் ஹீ, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, ஃபார் தேர் இஸ் நாட் டு டூ நத்திங் இல் செட் ஆர் டன் பை யூ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்களாம் எதுவும் பண்ணலை, அது ஏன் பிரச்சனை அப்படிங்கிறாரு. லோ ஹவ் குட்லி ஸ்போக் த மேன் ஆஸ் இஃப் ஹீ வாஸ் அனதர் பர்சன். எப்படி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு பாரு, எவ்வளோ குட்டாக பேசுகிறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணேன், அப்போ கூட பொலைட்டாக அவர் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்கிறாருங்கிற. நெய்தர் ப்ரவுட் நாட் டூ பொலைட் ஐ சா அ வார்ம் டு த நைட் and found him so agreeable, wondrous, reasonable and rational, it seemed to me for all his ills. அவர் ரொம்ப பொலைட்டாக இருந்தார், நான் பார்த்தேன் அவரை, ரொம்ப வாமான ஒரு நைட்டு தான். இப்போ என்னன்னு போய் அவர்கிட்ட கேட்போம், அவருக்கு ஏதோ ஒரு வலி வேதனை இருக்கும்ல, அது என்னன்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. I straight began to speak at will to him to see if I in art might have knowledge of his thought. Sir, quote I, the sport is done. ஓகே, இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாராம், என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், அவர் மைண்டில் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அப்போ தானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச முடியும். அதனால் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. த ஸ்போர்ட் இஸ் டன், முடிஞ்சிருச்சு சார், இந்த வேட்டைக்கு வந்தாங்க இல்லையா, ஸோ அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாராம். அதுக்கு ஐ திங்க் தட் த ஹார்ட் இஸ் கான், அந்த மான்கள்லாம் ஓடி போச்சு, எனக்கு தெரிஞ்சு ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னங்க ஏன் உட்காந்துருக்கீங்க, வேட்டை டைம் முடிஞ்சிச்சு, ஹண்டிங் டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த ஹண்ட்ஸ்மேன் நவ் வேர் கேன் இட் சி ஐ டேக் நோ தாட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்கிறாரு. ஹண்ட்மேன் கூட காணாமல் எல்லோரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, கோட் ஹீ மை மைண்ட் தேர் ஆன் இட் டஸ் நாட் டுவெல் பை ஆர் லார்ட் அப்படிங்கிறாராம். என் மைண்ட் இப்போ வந்து இங்கே இல்லைங்க, நான் வேறு ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த நைட்டு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் எகெயின் ஐன்னு எல்லாமே போயிட்டுங்க நம்ம சாசர். ஸோ கோட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ நோ தட் வெல் ஸோ ஃப்ரம் யுவர் ஃபேஸ் இட் டஸ் அப்பியர். தெரியுது, நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க தெரியுது, அது உங்கள் முகத்தில் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் சார் ஒன் வேர்டு வில் யூ ஹியர் மீ திங்க் இன் கிரேட் சாரோ ஐ யூ சி பட் ட்ரூலி குட் சார் இஃப் யூ டு மீ வுட் ஷோ சம்திங் ஆஃப் யுவர் அப்படின்னா அந்த பெயின் ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் அப்படிங்கிறாங்க. ஐ வுட் இஃப் த விஷ் காட் ஹெல்ப் மீ ஸோ சொல்கிறாரா. ஐயோ உங்களை பார்த்ததே எனக்கு ஓகே சார், ஏதோ என்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாராம். நீங்கள் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அமேண்ட் இட் இஃப் ஐ கேன் ஆர் மீ, என்னால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு இவர் சொல்கிறாரு. You may prove it by as a for by my troth to make you whole I will do all my powers may hold. Tell me of all your sorrows smart. உங்களோட வலி வேதனைகளுக்கான காரணங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது உங்களுக்கு என் பவர் கொடுத்து உங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, உங்களை இந்த சாரோலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக நான் என் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாசர் சொல்கிறாரு. பெர் அட்வென்ச்சர் இட் மே ஈஸ் யுவர் ஹார்ட். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உங்களோட இதயத்தை கொஞ்சம் லேசாக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்களேன் உங்கள் பெயினை. தட் சீம்ஸ் ஃபுல் சிக் beneath your side. With that he looked on me aside as if to say no, that will not be. Grant mercy good friends. எதுவாக இருந்தாலும் உங்கள் சைடை பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஃபுல் சிக்கில் இருக்கீங்க, ஏதோ ரொம்ப முடியாமல் இருக்கீங்க, ரொம்ப வலி வேதனையில் இருக்கீங்க, நீங்கள் அதை சொன்னால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இறக்கம் காட்டி ஒரு குட் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுங்களேன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. மறுபடியும் அதுக்கு நைட் என்ன பதில் சொல்கிறாருன்னா, கோட் ஹீ அவர் என்ன பேசுனா, ஐ தேங்க்யூ தட் யூ வுட் டூ ஸோ. பரவாயில்ல, எனக்காக நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பட் இட் வில் நோ ஸ்விஃப்டர் மேக் இட் கோ. நோ மேன் மை சாரோ கிளாடன் மை. That makes my hue to fall and fade
and has my understanding shown. அவர் என்ன சொல்கிறாரு, யாராலையும் இதுலேருந்து என்னை மீட்டு கொண்டு போக முடியாது. சோகத்தில் இருக்கேன்னா இதை ஷிஃப்ட் பண்ணி மறுபடியும் ஹாப்பிக்கெலாம் மாற்ற முடியாது. என்னுடைய சாரோவை மகிழ்ச்சியாக்க இங்கே யாருமே கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு என் கலர் ஹியூ அப்படிங்கிறது கலர், மை ஹியூ டு ஃபால் அண்ட் ஃபேட், எல்லாம் அப்படி என்கிட்ட இருந்த அனைத்து வண்ணங்களும் போய் ஃபுல்லாக கருப்பாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, சோகத்தில் போயிட்டேன், சோகத்தின் நிறம் கருப்புங்கிற மாதிரி அப்படின்னு ஆகிட்டேன். என்கிட்ட எந்த கலர்ஃபுல்லான எதுவும் இல்லைங்க, நான் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு, சொல்லிட்டுருக்காரு. த ஓ இஸ் மீ தட் ஓ ஐ வாஸ் பார்ன், நான் கஷ்டப்படுறதுக்காக தான் பிறந்திருக்கேன் போல இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி இங்கே சொல்லிட்டுருக்காரு. நாட் கேன் கீப் மை சாரோ ஹிட், நாட் ஆல் த ரெமெடிஸ் ஆஃப் ஓவிட். இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கணும், ஓவிட் அவரால் கூட என்ன பண்ண முடியாதான், ரெமெடி கொடுக்க முடியாது. என் சாரோவை யாராலையும் மறைக்க முடியாது, ஓவிடால் கூட ரெமெடி கொடுக்க முடியாது. நார் ஆர்ஃபியஸ் காட் ஆஃப் மெலோடி, ஆர்ஃபியஸ் தெரியல, மியூசிக் காடு, அவங்களால கூட என்னுடைய பெயினுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும் என்னென்ன காடஸஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஓவிடு, ஆர்ஃபியஸு, நார் டேட்டாலஸ் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு விஸ்டம் ஆனவங்க, சிம்பிள் ஆஃப் விஸ்டம் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர். அவரால் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ பண்ணி பில்ட் பண்ணியிருப்பார் ஒரு பிளேஸையே, அந்த டேட்லெஸ் அவரால் கூட வந்து என்ன பண்ண முடியாது, என்னுடைய சாரோலேருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியாது. நோ ஹெல்ப் ஃபார் மீ ஃப்ரம் த ஃபிசிஷியன், டாக்டர்ஸ்னால கூட என் வலிகளுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு மருந்து கொடுக்க முடியாது. நெய்தர் ஹிப்போக்ரேட்டஸ் நார் கேலன், ஹிப்போக்ரேட்டஸும் கேலனுமே எது அந்த ஃபிசிஷியனில் வருவாங்க. டாக்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ் கேன்டர்பரி டேல்ஸில் கூட இந்த 2 பேரோட பேரும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஹிப்போக்ரேட்டஸ் காட், ஒரு ஃபாதர் ஆஃப் மெடிசன் பார்த்துருப்போம். ஹிப்போக்ரேட்டஸ் நார் கேலன்னாலே முடியாது. இந்த கேலன்கிறவர் தான் அந்த 4 பைல்ஸை பற்றி சொல்லியிருப்பார். எவ்ரி மேன் இன் ஹியூமனில் 4 இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது சொன்னவர். ஓ இஸ் மீ that I live hearts 12, நான் வந்து 12 மணி நேரம் அப்படியே இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் whoso would prove to himself whether his heart can take pity, இப்போது இவருடைய வலியும் வேதனையும் குறைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. தனக்குத்தானே நானே என்ன பண்ணிக்கிறேன், நான் அப்படியே ஆறுதல் தேடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காராம். On any sorrow let him view me, I wretch that death has flayed. Flayed அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த தோல் அப்படியே உரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டெத் வந்து அப்படியே என்னை போட்டு ஒரு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு, அப்படியே என்னை உரிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆஃப் ஆல் த பிளிஷ் தட் எவர் வாஸ் மேட், நான் இதுக்கப்புறம் என்கிட்ட அந்த சந்தோஷம் மகிழ்ச்சின்னு இருக்காதான், அது எல்லாத்தையும் அந்த டெத் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. am become the worst of all sights, who hate my days and my night, என்னுடைய பகல் இரவு அனைத்தையும் வெறுக்கிறேன், நான் எனக்கு பிடிக்கல, நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு, என்கிட்ட வந்து ஹாப்பினஸ்ஸே இருக்காது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. மை லைஃப் மை ஜாய் டு மீ ஆர் லோத்ஸம் அப்படின்னா என்னுடைய ஹாப்பினஸ், என்னோடய லைஃப்பை நானே வெறுக்கிறேங்கிறாரு. நானே வெறுக்கிறேன். ஃபார் ஆல் வெல்ஃபேர் அண்ட் ஐ அபார்ட் ரன், டெத் இட் செல்ஃப் இஸ் ஸோ மச் மை ஃபோ, இந்த டெத்து தான் என்னோடய இனிமையாகவே இப்போ மாறிடுச்சு. that my death it will not so, for when I follow it it will flee. இந்த டெத்து என்ன பண்ணுதான், எனக்கு பிடிச்சவங்களே எடுத்துகிட்டு போயிடுச்சு, சரி நானாவது அந்த டெத்தை தேடி போகலாம் அப்படின்னு பார்த்தா என்னை விட்டு அந்த டெத்து பறந்து தூரமாக போயிடுது, என்கிட்ட வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. This is my pain. Okay, I would have death, it wants not me. எனக்கு டெத்து வேணும், ஆனால் டெத்துக்கு நான் வேணான்ட்டு போகுது. This is my pain. All remedy fled, always dying yet never dead. அதாவது தினம் செத்துட்ருக்கேன் ஆனால் நெவர் டெட், உண்மையான சாவு வரமாட்டேது, ஆனால் டெய்லியும் இந்த சாரோனாலையும் வலி வேதனைனாலையும் நான் இறந்துட்டுருக்கேன், என் பெயின்னால நான் இறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. such that Titius தேர் இன் ஹெல், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. இந்த டிடிஎஸ் நமக்கு தெரியும், அந்த ஜியஸோட ஒரு பெரிய ஜெயிண்ட் பையன், ஓகேவா. அவனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பெரிய ராக்குனால வந்து செயின் போட்டு இவனை கட்டி அந்த ராக்கை கீழே இழுத்துக்கிட்டே வரணும், திருப்பி இந்த மலையில் உருட்டிக்கிட்டே போகணுன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, அது அவனுக்கு எவ்வளோ வலி, எவ்வளோ வந்து ஹெல்லில் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ஒரு வலி தான் இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்கேன். மே நாட் ஆஃப் மோர் சாரோ டெல், என்னோடய வலிகளை சொல்லவே முடியாதான், அவ்வளோ வேதனை என்கிட்ட இருக்குது, என்னோடய சாரோ உங்ககிட்ட ஷேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹூ எவர் நோ ஆல் பை மை ட்ரூத் ஆஃப் மை சாரோ
and had not ruth and pity on my sorrow smart. என்னை பற்றி தெரிஞ்சவங்க இல்லை என் கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் மேலே ரொம்ப பாவப்படுவீங்க. he would have a faint heart. என் இதயமே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ரொம்ப க்ரூயலாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு இப்போ ஹார்ட் மாறிடுச்சு. ஃபார் ஹூ சீஸ் மீ ஆன் மாரோ. அடுத்த நாள் காலையே பார்க்கறதுக்கு கூட ஒரு விருப்பமே இல்லையா, அந்த அளவுக்கு வந்து அவரோட இதயங்கள் வந்து வீணாக போயிட்டுருக்கான். மே சே தட் ஹீ ஹாஸ் மெட் வித் சாரோ ஃபார் ஐ ஆம் சாரோ அண்ட் சாரோ இஸ் ஐ. எத்தனை சாரோ, அதாவது நான் முழுக்க சாரோவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐ எம் சாரோ நான் சாரோவில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அலாஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ வை. நான் வேணா ஏன் உங்ககிட்ட சொல்லவா அப்படிங்கிறாரு. மை சாங் இஸ் டேர்ன் டு கம்ப்ளைனிங். நான் எடுத்து சொல்கிறேன், என் பாட்டு மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கம்ப்ளைனிங்காக இருக்கும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இவரே சொல்கிறாரு ஒரு கம்ப்ளைண்ட்டை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அண்ட் ஆல் மை லாஃப்டர் டு வீப்பிங். எப்படி என்னுடைய அனைத்து சந்தோஷங்களும் அழுகையாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதோடு வந்து நமக்கு 600 லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.